பேசும் பார்த்து போதும் இன்பங்கள் தேனாய் இனிக்கிறதே. சிரிப்பினிலே உன் சிரிப்பினிலே என் சிந்தனை சிதறுதடி. கனவில் 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 நீதான், நினைவில் 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 நீதான், அருகில் 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 நீதானே. கனவில் 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 நீதான், நினைவில் 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 நீதான், அருகில் 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 நீதானே. ஒரு நொடி நான் சிலிர்க்கின்றேன், இந்த நோயில் வேணும் நீதானோ. மறுநொடி நான் சிரிக்கின்றேன், அந்த ஏற்குள்ளே நீதானோ. உன்னோடுதான் என் வாசனை, என்னோடுதான் உன் வாசனை, என்னை ஒரு முறை கொள்வாயோ, இல்லை உயிர் வெள்ளத்தின் வாயோ, என்னை ஒரு முறை கொள்வாயோ, இல்லை உயிர் வெள்ளத்தின் வாயோ. ஒரு நொடி நான் சிரிக்கிறேன், இந்த நொடியில் நீதானோ. மறுநொடி நான் சிரிக்கின்றேன், அது எனக்குள்ளே நீதானோ. ஒரு நொடி நான் சிரிக்கிறேன், எந்த நோயில் வேணும் நீதானோ. மறுநொடி நீ சிரிக்கின்றாய், அது உனக்குள்ளே நான் தானோ. சுரேஷ் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தான். உங்க வீட்டு நம்பரை கண்டுபிடிச்சு மேகலாவுக்கு போன் பண்ணான். ஹலோ, ஹாய். என்ன தெரியுதா? யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, மேட்டர் தான் முக்கியம். இத பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. உன்னை பத்தின ரகசியம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சா இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிய ஒரு வாழ்க்கை, உன் புருஷன் கூட கொஞ்சலா அது காணாம போயிடும். உன்னோட சந்தோஷம் இப்படியே தொடரணும்னா நீ என்ன மீட் பண்ணணும். யார்டா நீ? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? நான் போலீஸ்காரன் பொண்டாட்டி. ஹாய், தலைப்பு நல்லா இருக்கே, போலீஸ்காரன் பொண்டாட்டி. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இன்னும் 1 மணி நேரத்துல நான் சொல்ற இடத்துக்கு வரணும். என்ன புரிஞ்சுதா? மணி இப்போ சரியா 9. 10 மணிக்குள்ள வரணும். மேகலா ரொம்ப குழப்பமாயிட்டா. காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவ போகல. ஹலோ கணேஷ், நான் உங்களை உடனே பார்க்கணும். ஹலோ கணேஷ், ஹலோ ஹலோ.
மேகலா வராதத அவனால தாங்க முடியல. உடனே ஏதாவது செய்யணும்னு அவன் மனசு துடிச்சுது. மறுபடியும் சாந்தி வேலைக்கு வந்துட்டா. ஆனா இந்த முறை அபிஷியலா இல்ல, அன்அபிஷியலா. என்னதான் தொழிலுக்காக சுரேஷ் கிட்ட அவ வேஷம் போட்டாலும் அவ உள் மனசுல சுரேஷ் மேல ஒரு கரிசனை இருந்தது. ஆனா இந்த முறை சுரேஷுக்கு சாந்தி மேல இருந்த ஈர்ப்பு சுத்தமா போயிருந்தது. அவன் மனசு முழுக்க மேகலா தான் இருந்தா. சுரேஷ், சாரி, 2 நாள்ல வந்தோன்னு தான் ஊருக்கு போனேன். ஆனா அங்க போனதும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சுரேஷ். சரி சரி, நீ கோவப்படாத. இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஒரு காஃபி குடிக்கிறியா? சுரேஷ், சாப்பிடு. டேய், தட்டை பார்த்து ஒழுங்கா சாப்பிடுறா. எப்ப பார்த்தாலும் ஒரே யோசனை. சுரேஷ், சுரேஷ், என்னாச்சு உனக்கு? என்னம்மா இப்படி கிடக்குறான்? என்னாச்சு இவனுக்கு? காலேஜ் எதுவும் லீவா? ஒன்னும் புரியலையே. உடம்பு எதுவும் சரியில்லையா? டாக்டருக்கு வேணா போன் பண்ணலாமா? ஐயா, அது ஏமா இப்படி கிடக்குறான்? என்னாச்சு? ஆஹா, நைட் ஏதோ பர்த்டே பார்ட்டியா, அதான் இன்னும் எந்திரிக்கல. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. சுரேஷ் எந்திரிச்சிடும், நான் பாத்துக்கிறேன். அவன் எந்திரிச்சது எனக்கு பேச சொல்லுமா? என்னங்க, டிரைவர் வந்துட்டானா பாருங்க. சுரேஷ், சுரேஷ், சுரேஷ்,
வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள வாடி வா வா சும்மா சூப்பரா இருக்க இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே என்னது இது இதுவா மருந்து மேகலா தொண்டை கட்டி இருக்குல்ல அதுக்குதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படியா இந்த மாதிரி ஒரு மருந்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே உண்மையிலே பார்த்தது இல்லையா சொல்லவே இல்ல அப்ப வா இப்பவே குடிக்கலாம் வா மேகலா வான்றல வா